அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாம் இருக்குமே. எப்படி அப்படி நான் மாற்றுவேன், நீ மாற்றுவேன், நான் மாற்றிட்டு வந்துட்டான். இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது. நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நடிக்க போகும்போது நல்ல ஒரு ஜாலியான யூனிட், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும், நல்ல ஜாலியாக பேசிட்டே இருக்கும். அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம். ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றதை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு பாருங்க. இப்பெல்லாம் யாரு டைரக்டருக்கு பயப்படுறாங்க? டைரக்டருக்கு தான் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது 2-3 பரிசு அளவுக்கு சொல்லுங்கப்பா. அது வந்து வைரல் ஆகி படம் அந்த கண் தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சசின்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்ட பிறகு அதான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துச்சு, நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தயாரான் சார் ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருக்காரு போல்ருக்கு. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்க அதுக்கு இப்போ ஃபாரினர் மாதிரி அது ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக பேச கூப்பிட்டாங்க. நான் வந்துடுறேன் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடிடியாவும் போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். சாரி டு ஸ்பிளிட் த சீன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருமே நண்பர்கள் தான். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் தியாகராஜன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங்ஸ். செட்டு ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பா சொல்லணும், அவ்வளோ அழகா செட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 6-8 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்ச பாடல் தான் அது. அண்ட் சாங் வந்து சுட சுட சுடதான் சந்தோஷ் நாராயண் சார் வந்து எங்களுக்கு கொடுத்து 2 மணிக்கு வருதுன்னா 4 மணிக்கு ஷூட் ஆரம்பிப்போம். அது மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கண்டிப்பா பிரசாந்தை பத்தி சொல்லணும்னா, பியானம் வந்து ஆல்ரெடி கத்துருந்தாரு. பட் அந்த பாட்டு பாடும்போது அந்த பாட்டும் அந்த பியானத்துல வாசிச்சுட்டே பண்ணும்போது அது ஒரிஜினலாவே இருந்தது அந்த ஷூட்டிங் பண்ணும்போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் சார் சொல்லவே வேண்டாம். எத்தனையோ வருஷம் அவரும் என்னுடைய எத்தனையோ வருஷங்கள் ஃப்ரெண்ட். அசிஸ்டண்டாக இருந்ததுலேருந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக தியாகராஜன் சார் இஸ் அ வெரி குட் டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ் பார்ட்டிக்கு கூப்பிடணும் கண்டிப்பாக. அண்ட் சிம்ரன் சொல்லவே வேண்டாம், பியூட்டி. அண்ட் பிரசாந்த் இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட், டாப் ஸ்டார். எப்பவுமே ஆல்வேஸ் இஸ் அ டாப் ஸ்டார் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டேல வந்து அண்டவன் ஈவென்ட் வச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பத்திரிகை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன். அந்தவன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். தியாகராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாருமே மரியாதையாக நடத்துகிற ஒருத்தரை வந்து நான் முதல்ல பார்த்தேன்னா அது ரஜினி சாருக்கு அப்புறம் தியாகராஜன் சார் தான். எல்லாருமே ஒரு சின்ன ஒரு செட் அசிஸ்டன்ட் முதல் கொண்டு ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் இல்லை ஒரு பெரிய டெக்னீஷியன் இல்லை அவருக்கு கீழே இருக்கிறவர் ஒரு ஓட்டுநர் முதல் கொண்டு எல்லாருமே சமமாக நடத்தினார். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அவர் கூட உட்கார சாப்பிட வைப்பார், திடீர்னு வாங்க போகலான்னு சொல்லுவார். இங்கேருந்து பாண்டிச்சேரி ஷூட்டிங் அப்போ என்ன வந்து நான் ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது, சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் தான். ஆனால் அவரோட அக்கறை வந்து எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி வந்துட்டு திரும்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கேட்டார், சார் உண்மையிலேயே நீங்கள் தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சார். அதுக்கப்புறம் பிரசாந்த் சார்ல 2 தியாகராஜன் சார் மடங்கு. அவர் வந்து அப்பா ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்த பிரசாந்த் சார் வந்து நேரில் பார்த்தப்பறம் அவர்
இவ்வளவு பணிவா இருக்காரு, இவ்வளவு அன்பா இருக்காரு, எல்லார்கிட்டயுமே அன்பா இருக்காரு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் இன்னைக்குமே இந்த ஹீரோவா தான் நான் பார்த்திருக்கேன். பட் ஆனால் ஒரு மிகச்சிறந்த மாமனிதர். அந்தகன் படத்திற்கு வாழ்த்துக்கள் சார். நான் செந்தில் ராகவன், ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தோட முதல்ல எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் கமிட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ண போறோம்ன்றதுனால. சார் ஆல்ரெடி ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர்கிட்ட நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம்னு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு 2 நாள் 3 நாள் போக அவர் என்னோட ஒர்க்கு எதுவுமே உள்ள தலையிடல. அவரோட ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரவி சார் ஆகட்டும், டைரக்டர் சார் ஆகட்டும், எனக்கு என்ன தேவையோ அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறது ரொம்ப கம்ஃபர்டான ஜோனில் ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் பிரசாந்த் சார் எங்கே இருந்தாலும் என்னை கூப்பிட்டு அதை பாராட்டிட்டு ப்ரைஸ் பண்ணி அனுப்புவார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் தேங்க்ஸ் டு நன்றி. அடுத்ததாக திரு ரவி பெசமிகர் ரவி அவர்கள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா எங்க பார்த்தாலும் அந்தகன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதுல. அவர் கணக்கு தெரியல, ஆனா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது நம்ம டெக்னீஷியன் சைட்லயும் சரி, சினிமா சைட்லயும் சரி, பப்ளிக் சைட்லயும் பிரமாதமா ஒழிச்சுட்டு இருக்கு, பாசிட்டிவா ஒழிச்சுட்டு இருக்கு. அது கண்ணெதிர்க்க பார்த்தேன். உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான். நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி. லக்கி மேனை கண்ணெதிர்க்க பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாசிட்டிவ் வைபோட பாக்குறாங்க. ஒரு பிரசாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை நடுவுல உண்மையா சொல்ல இடைவெளி இருந்தது, ஓகே. ஆனா நீங்க எப்ப வருவீங்கன்னு சாதாரணமா சின்ன பசங்க ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கிற 90 கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்ல எல்லாருமே பிரசாந்த் சார் சார் எங்க அம்மா உங்களோட ஃபேன்ஸ் சார், சார் உங்களோட பாட்டுலாம் பார்த்திருக்கேன் சார், உங்க படம் பார்க்கலாம், உங்க பாட்டுலாம் பார்த்திருக்கேன் சார், பிரமாதமா இருக்கும் சார். எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்கன்னாக்கா இந்த மனுஷன் சினிமால ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். வளர்த்த அப்படி ஓகே, வளர்த்த அப்படி அவ்வளவு ஒரு பாசிட்டிவ். யாருக்கிட்டையுமே ஒரு நடிகை இத்தனை வருஷமா இத்தனை ஈட்டு கொடுத்து கூட அந்த ஒரு நடிகன்ற ஒரு திமிரை இல்லாம ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க, எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏன் ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க? வளர்த்த அப்பா அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டிருக்க ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் யாருக்கிட்டையுமே ஒரு அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரு கிடையாது. கணையனை எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவாரு. அதனால இந்த அந்தகனே ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம். கண்ணெதிர்க்க பார்த்தேன். நான் மதுரை போனேன், திருச்சி போனேன், நாமக்கல் போனேன், கோயம்புத்தூர் போனேன். எங்க பார்த்தாலும் அவ்வளவு ரிசீவ், அவ்வளவு மரியாதை. யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ், கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 hours லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் ஏன் லேட்டா வந்தேன்னு கூட கேட்கல. ஏன்னா நடுவில் ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்த பாக்கணும்னு வரும்போது பிரசாந்த் 6 வாரம் அப்படி இருந்தாங்க. சிம்ரன் நடுவில் வந்தாங்க, இன்னும் வேற லெவல்ல கலக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன பாசிட்டிவ் அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல் ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது. அன்னைக்கு பார்த்தேன். You remember that in Besanagar is what happened that how long in Wali? You remember that day you and Jyotika? இல்ல ஐயோ பாத்தீங்களா, தமிழ் மேல இருக்க அக்கறை பாத்தீங்களா? அன்னைக்கு பார்த்த சிம்ரன் அப்படியே இருக்கு. இன்னைக்கு ஜாலியா நாங்க போன இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு வைப் மேல பிரசாந்த் சார், சிம்ரன், பிரியா என்ன சொல்றீங்க? என்ன படத்துல கலக்கி வச்சிருக்காங்க. ஆனா சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது என்னவோ தெரியாதுங்க. தாயராஜன் சார் பார்த்தானா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க. வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் வந்தா பயப்படுவாங்க. உண்மையா அதாவது ஆர்டிபிஷியலா அந்த பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க. உண்மையிலேயே அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனுஷன், அதுக்கு தகுதியானவர் தான் தியாகராஜன் அண்ணன். எல்லாரும் பாத்தீங்களா, யாரும் பார்த்தாலும் பாருங்க உண்மையா ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்லயே முடிச்சு வர கதை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு லுக்கு போட்டீங்க, அது லுக்காது. இன்டர்நேஷனல்ல ஃபாரின்ல இருக்க வில்லன் கூட போய் பார்க்க மாட்டாங்க. என்ன லுக்கு? அமைப்பு, அது மாதிரி ஒரு அமைப்பு. அந்த வெள்ள தாடியும் வெள்ள ட்ரெஸ்ஸும் வேற லெவல். அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரசாந்த் சார் பண்றாங்க, அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூட. எனக்கு அதான் எனக்கு சந்தோஷமே. டைரக்ஷன் பண்றதை விட அவர் ஃபுல்லா நடிக்கணும். ஒரு ஹீரோவா இப்ப ட்ரெண்டிங்ல இஸ் கேப்பபிள் டு டு ஆல் திஸ். பிரசாந்த் இஸ் ஓகே. அதனால திருப்பி சொல்றேன், இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் சார். வேற லெவல்ல ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. நான் இந்த ட்ரைலரை பார்க்கல, இப்ப போட்ட ட்ரைலர்
அவ்வளவு பிரமாதமா இருந்தது. லேட்டஸ்டா இப்பதான் அந்த ட்ரைலரை பாக்குறோம். ஐயோ இந்த படத்துல இவ்வளவு விஷயம் இருக்காங்க, இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வேற லெவல்ல போகும், டவுட்டே கிடையாது. மீண்டும் மீண்டும் இனிமேல் பிரசாந்த்ஜியோட படம் வந்துகிட்டே இருக்கும், டவுட்டே கிடையாது. இந்த டீமுக்கு நன்றி, தியாகராஜன் சாருக்கு, இந்த டீம்ல நடிச்சவங்களுக்கு, சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருக்கும் தலைவணங்குறேன். இந்த படம் ஹிட் ஆகும், நோ டவுட் அபவுட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி டுடே இஸ் அ வெரி ஹாப்பி டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பிகாஸ் நான் டைம் அண்ட் அகெயின் சொல்லியிருக்கேன், த்ரூ மை லைஃப் இன் த பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் டைம்ஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நின்னீங்க. இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. எஸ்பெஷலி அந்தகன். நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் பிரசாந்துக்கும் அங்கிளுக்கும் அவ்வளோ லவ் இருக்கு, சுற்றி அவ்வளோ இருக்கு. ஐ ஜஸ்ட் டோல் பிரசாந்த், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியல் ஒன்று, இட்ஸ் வெரி பிக் சூப்பர் ஹிட், எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர். I said seriously, everybody loves Prashant. There's no haters, absolutely no haters, and you deserve it. So very happy to be here, and Simran and I also go long way back, and she's absolutely stunning and gorgeous as ever, even better. So yeah, Priya is one very sweet kid that I met recently. And of course எல்லாரும் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆஃப் திஸ் இயர் கண்டிப்பாக ஆகும். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் போய் அந்தகன் 15th வர வேண்டியது சீக்கிரமாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரும். 9th ஆகஸ்ட் இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாயகி பிரியானந்த். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ சார். சார் ஆக்சுவலாக நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணு இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இவரை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. வேணா அதை கம்பைன் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே, இந்த படமே ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு. ஐ திங்க் யூ கேன் see on stage everyone is being so genuine. யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேன்னு இல்லை. everyone's here because they're feeling so good about this film, and obviously credit goes to Tyagarajan sir and Prashant sir. And எல்லாரும் தியாகராஜன் சார் பத்தி மட்டும் பேசுறோம், but I'm sure there's 2 people at home also, Preeti and இவரோட அம்மா. So obviously இவர் இப்படி இருக்காருன்னா it's both those women as well. So அவங்க இன்னைக்கு இல்ல, பிரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்ல. So the credit also goes to the rest of the family. And இன்னொன்னு 3 days ரொம்ப என்ஜாய் பண்ணோம். we went to Trichy, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் நிறைய டைம் பிரசாந்த் சாரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல, but I got to spend so much time with Simran ma'am. So happy friendship day. I feel like நம்ம friendship continue ஆகும். we've really gotten along so well. and எனக்கு ரொம்ப வருஷமா ரொம்ப பிடிச்ச வனிதா மேமும் இருக்காங்க. so I'm so happy to be with everyone here today, and I'm looking forward to Sonna Madri, the success meet, and we're going to have a party. We've already started planning it. So we're all very confident. We're feeling very positive. Padam nalla vandirukku. The visuals are very different. Obviously we have Ravi sir, who has just worked on such huge films, and our inga padam pannumbodhu the scale of the film has also increased. So thank you Tyagarajan sir, thank you everyone. Ravi avaru aprama thank panikiren. இல்ல, ஏன்னா 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவரு. இப்போ வரைக்கும் இடுப்பு வலிக்குது. ஸோ அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். பட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் ஹியர். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு see everyone. I feel எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க இந்த இவெண்ட்ல. So that just goes to show that we're all in good company and the movies come out well. Thank you. Thank you. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி என்னோட ஃபேமிலி கூட இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணும்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார்.
நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபிலிம், 7th. ஸோ அனதர் இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் August 9th அந்தங்கன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ரவி சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினீதா, பிரியா, சமுத்திரகனி சார், ரவி. She knows me for so many years, but she refuses to call me Vanita. Vinita. Okay, Vinita. And Nikhil, of course, yalla cast, crew and technician team ku enoda good luck. Enakku good luck, but I am sure that kandipa indha padam vandu romba nalla pogum. And I wish good luck to all of us. And unga support kaga romba nandri. Thank you so much for accepting me for so many years. Prashant, good luck to all of us. Sir, thank you. இறைவனுக்கு நன்றி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார். என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா, சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ. எனக்கு அந்த வாட்ச் தான்டா பிடிச்சிருக்கு, அதனால தான்டா அதை பார்த்தேன். அப்போ அது நீ கட்டிக்கோ, எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தாரு. சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன். சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி வந்துச்சு, அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு, இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது. அதுக்கு எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன், ஐயா எப்படி இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும், காரணமே இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒருக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா, எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது. அது அங்கேருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கு இடையில. எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி அப்படின்னா, தெலுங்குல இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்தோடனே என் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவருமே பயம். எப்படின்னா, நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி மொபைல் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஷார்ட்டு பார்த்த மாதிரி அவர் எதுக்குடா பேசணும், வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனால் நேராக பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும், நம்மளும் இப்படிதான் இருக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஷாட்ல வனிதா வந்தாங்க, மிகப்பெரிய கெட்டவாத. என்ன இப்படி யாருமே திட்டினது இல்லை. திட்டுறாங்க. நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா, இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியா இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணன்னு கேட்குறாரு சார். அப்புறம் அங்கே கேட்டா, இல்லை சார் தான் சொன்னாரு சொல்லு. அப்படி ஒரு கோஸ்டா இருந்த படத்தில். அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிம்மா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். சரியா, சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ். அண்ணா ரவியாதவ் அண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம், அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை. தம்பி
இப்போதான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரே அலைவரிசை, ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினைச்சது எல்லாத்தையுமே இப்போ அவர் வந்து நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நண்பன் நிகில், அப்புறம் இந்த படத்தில் நடித்த இருப்பாங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசாந்த் சார், உங்கள் மனசுக்கு இன்னும் இது அப்படியே பல மடங்கு உயரும் சார். வாழ்த்துக்கள் சார். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பெருசாக அழிப்பேன். நிகில் சார், வணக்கம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை எல்லாரும் சந்திச்சது ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த முறை மீண்டும் அந்த இதில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தோட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ், அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டார்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டி இருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டி இருக்காரு, வனிதாவை அந்த மிரட்டி இருக்காரு. வனிதாவை அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா வரேன். அது ஓத்தம் ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும். ஆமாம், யாருமே இந்த கோபத்தை இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் நடிக்கும். அதே மாதிரி சொல்லணும்னா பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு, தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷ். இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேச வேணாம். அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணுன்னு. ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு பிரியா ஆனந்த் டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெய்லர்லேயே சாங்கிலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன் பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்ணுறேன்னுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குவேன். கொஞ்சம் லவுடாக பண்ண வச்சுருக்கேன். என்னை விட கேட்டது ஒரு சமயம், ஏன் இவ்வளோ லவுடாக பண்ண வைக்கிறீங்க? நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை. இல்லை, அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும்னு. அந்த ஆக்ரோஷம்,
அந்த குத்துறது, அடிக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும். பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர், சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக இந்த படம் வாங்குறதுக்கு ரீசனே வந்து பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வாங்குறதுக்கு கடும் போட்டி இருந்தது. ப்ரொடியூசர்ஸு, நிறைய டைரக்டர்ஸு, ஹீரோஸு, கடும் போட்டி. நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். நிறையா ஆர்டிஸ்ட் நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கோவிட் வந்தது. கோவிட் 2 வருஷம் அப்படியே தாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி படத்தை முடித்தோம். அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம். அதுதான் இந்த டர்னக்கா சாங். அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார். அதில் அனிருத்தை பாட வச்சோம், கூட விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இந்த ஹூக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்தோடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து இறந்துட்டான். அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்குது. உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5000 ஹெல்மெட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸ்லெல்லாம். பிரசாந்தோடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவே அவர் பண்ண சிரமங்கள். ஒவ்வொரு ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்தெல்லாம் அட்வைஸ் பண்ணி வந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டிலான ஒரு வில்லினிஷ் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும், அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும். இது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்காகவே நானே ஹிந்தியில் இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்லையும் இந்த ஃபீலிங் வரும். எல்லாரும் திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க. பெசன்ட் நகர் ரவி வந்து அவரை வந்து பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும். நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முனருதீன் பாய், அவர்கிட்ட இவரும் ட்ரைனிங் ஆன வருது. அந்த பெசன்ட் நகரில் இருந்ததுனால அவர் பெசன்ட் நகர் ரவி, ஆனால் இப்போ பெசன்ட் ரவின்னு ஷார்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் இந்த படத்தில், அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஒரு சின்ன வேஷமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுவார். பொன்னர் சங்கரில் அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி எங்கள் கூடலாம் கோஆப்டியாக இருந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஊர்வசி சொல்ல வேண்டாம், என் கூட வந்து கொம்பேரி மூக்கன், அப்புறம் இன்னொன்று படம் பண்ணுச்சு பிரசாந்த் கூட நான் தயாரித்த ஒரு மன்னவான் ஒரு படத்தில் ஆட் பண்ணுச்சு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னோன்னா வந்துச்சு. வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. கூட யோகி பாபு, 2 பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. மனோபாலா இன்னைக்கு நம்மளோட இல்லை, ஆனால் அவர் இந்த படத்தில் பிரபலமாக பண்ணியிருக்காரு. ஜெயம் கோபி சின்ன ரோல் தான், ஆனால் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார். என்கிட்ட இன்னைக்கு காலைல சொன்னார், ஆனால் இதான் நான் கடைசி படம், இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை, நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு, ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு. ஆனால் நல்ல நடிகர், அவருடைய டயலாக் டெலிவரி இது ஒரு நல்ல சகுனம் தான். ஒரு நடிக்க மாட்டேன் நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாரு. ஆனால் கடவுளை அதை ஆஃப் பண்ணி, இல்லை நீங்கள் இனிமேல் நடித்து தான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி லுக்கோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, இனிமேல் நீங்கள் ஆன்மீகத்துக்கு போங்க, ஆனால் நடிப்பே கொஞ்சம் சைடில் வச்சிங்க, இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுத்துருக்காரு. அதை மெயின்டைன் பண்ணேன்.
அதே மாதிரி விஜயேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பூவையாருன்னு ஒரு சின்ன பையன், அவனும் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கான். இதில் லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது, ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் இருந்து போயிட்டாங்க. மேபி நம்ம எல்லாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு. எல்லா தியேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 400 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கும் மேலே தியேட்டர்கள் போடணும்னு எல்லாரும் விரும்பி வராங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அது வந்து அதற்கான காரணம் நம்ம ப்ரெஸ்ஸும் ஊடக நண்பர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் பிரசாந்த் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ நிக்கில். தேங்க்யூ. அடுத்ததாக டாப் ஸ்டார் பிரசாந்த் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடை இங்கே இருக்கும் அந்தகன் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் மூலமாக இப்போ என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் உலகெங்கும் இருக்க நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அந்தகன் ஒரு அருமையான படம். இதில் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வரல. பட் so many lovely, one of the industry top notch stars என்ன இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐயா கனி சார், ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி அருமையான. ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ. அவரும் சசி சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன். அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம் பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம என்னுடைய இயக்குனர் சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரில் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கன்னி சாரோட பேர் இருந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷோர்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க எப்படி நடந்ததுன்னு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சுன்னா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு இப்படியும் ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு டைரக்டர் வேற, பட் இப்படியும் நடிகர் இருக்கு. ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன். அப்படி கற்றுட்ட ஒரு விஷயம் இருக்கிட்ட வந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவ்லாம் ஆரம்பிச்சு நானும் சிம்ரன், பிரியா அண்ட் நம்ம ரவி எல்லாரும் ஒரு ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சின்னு போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு கால் வருது, என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த லவ்னு இப்போ டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஹவு பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட்ரூ லவ்ங்க. சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன எங்கேருந்து போகிறோம், நாளையிலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன், உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அப்ரிஷியேட் இட். பயங்கரமான பிஸி. தெலுங்குல, மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள். அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடிச்சதும் ஒரு அமேசிங், ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. அது நம்ம வந்து எப்படி கூப்பிடலான்னா இப்போ இந்தியன் முடிச்சார், அதை முடிச்சார், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நிறைய மொழியில். ஸோ அவர் எப்படி கூப்பிடணும், சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும். அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து இட் ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சிருக்க அந்த அன்பும் பாசம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் குழுவில் வந்து நான் நடிச்சதில் ஒரு அருமையான ஒரு காலேஜ், ஒரு 7 படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம். சிம்ரன், தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பன், சாரி நண்பி.
கூட வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து 2 பேருமே ஸ்டாண்ட் அப் குட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஆல்வேஸ் த கேர் இஸ் தேர். ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கன்னு தெரியல, பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம், கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அப்படி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்லையும் டான்ஸ்லையும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம். அடுத்த படம் திரும்பி வரும்போது எப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு நான் நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங் என்ன பேசணும் மறுநாள் வந்து நம்ம ஆரம்பிச்ச மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இட்ஸ் லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸர், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது, ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். அது நீங்கள் 9th நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் her character in the movie has really come out so well. And not only Simran character, இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்டது. அதாவது ஈவன் தே கம் ஃபார் 4 scenes அவ்வளோ ஸ்டாண்டிங் அவுட் இருக்கும். எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது இதில் அப்ரிஷியேட் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரல, குட் ஒரு நல்ல ஃபீலிங் வரும், பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அந்த படத்தில் எல்லாரும் நடிச்சவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா, அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஷீ இஸ் பால் ஆஃப் எனர்ஜி. லொக்கேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த யூனிட்டோட அப்படியே ஷீ புஷஸ் த ஹாப்பினஸ் அப், ஒரு ஹாப்பினஸ் ஃபேக்டர். ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் லக்கி மாஸ்காட் கூட சொல்லுவேன் நான், டாக்டர் எவ்ரி திங். ஸோ ஷீ மேக் ஷுர் எவ்ரிபடி அரவுண்ட் இஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்போட எப்படின்னு லாஃபிங் அந்த மாதிரி. And நான் அதே மாதிரி வந்து so we gelled really well. Thank you so much. You made the shooting squad really wonderful. Thank you so much. And she's also very caring. So thanks for all the love and care. And இப்போ my twin sister சொல்லிட்டு இருந்தப்பதான் வனிதா, she was என்ன சொல்றது, she வரும்போது அப்படின்னு இறங்கி she pushes you to do a lot of good things. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம், அந்த ப்ரொமோஷன் இப்போ நீ என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டு லாட் ஆஃப் ஐடியாஸ் ஷி ஷேர் வித் மீ, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேர் ஷி ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா அந்த யூனிட். இட்ஸ் ஐ திங்க் வி ரியலி lucky to have an amazing person like her. Okay, thank you so much. And then quiet எந்த ஒரு விஷயம் தெரியாம ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ரவியாதா சார். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு இல்லை, நான் அவர் வந்து மெட்டும் செம்பத்தி டைம்லேருந்து அப்போலேருந்து வந்து பையான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்ற ஒரு நண்பர், இஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு அஸ். அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்டாக இருக்கும், பட் ஹிஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் காரணம், நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் அஸ் லுக் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட். And Sendil Raghavan, wonderful art director we have in the movie. One more addition, one more plus point we have. And it's so nice to see such a dedicated art director. அவரும் ரவி ஒரே மாதிரி சைலண்டாக இருப்பாங்க, வருவாங்க குவைட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, பேக்கில் இருப்பாங்க, ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட், அவங்க எதுவும் பேச வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பக்கம் நான் ரவி சார் கிட்ட தனியாக வெயிட் பண்ணிருந்தேன். ரவி இப்போ எங்கள் கூட அந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வாட் அ சப்போர்ட், வாட் தேங்க்யூ ஸோ மச் ரவி. எங்கள் அந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நீங்கள் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டு சேலம் போனோம், சேலம் திருச்சி பேக் டு கோயம்புத்தூர், 4 ஊர் வந்து 2.5 days, அது அரௌண்ட் வேர்ல்டு 80 days மாதிரி இத்தனை ஊர் நீங்கள் வந்து அரௌண்ட் டவுன் சவுத் அண்ட் ஜஸ்ட் 2.5 days முடித்தோம். அதுக்கு ரவி வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜேஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார், இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்காரு, அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லாட் ஆஃப் எவ்ரிபடி. யோகி பாபு சாராக இருக்கட்டும், இல்லைன்னா மனோபாலா சார், பூயா செம்மிலர், அதுக்கப்புறம் மோகன் வைத்தியா சார், இது மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க, லக்ஷ்மி பிரதீப், எல்லாரும் வந்து தி கேம், தி பிகம் அ பார்ட் ஆஃப் அஸ். எங்களோட தே ரியலி ஷோ தி லவ் through in the press meet la. I'd like to say big thanks to every actor, cast and crew for and to all the cast and crew for giving us so much love and support. நாங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ண, ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ண, அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன். இந்த என்டையர் படத்தை வந்து ஹிஸ் லிஃப்டட் தி மூவின்னு சொல்றது வந்து ஆக்டர் கார்த்திக் சார். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார்.
நான் நிறைய விஷயம் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி கொண்டாந்து ஓ மை காட், அவர் வந்து அப்படி நிற்கும்போது இப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் லொக்கேஷனு. அண்ட் அதை விட நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஷேர் இஸ் மெமரிஸ், ஷேர் இஸ் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு. த்ரூ திஸ் மீடியா கார்த்திக் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய விஷயம் இன்னும் நிறைய வீட்டு கற்றுக்கணும். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் டு த அதர் crew members, my editor, my music director, and all the technicians. நீங்கள் எல்லாருமே வந்து you supported the movie. And எல்லாரும் சொல்லி முடிச்ச அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க. அவங்களும் வந்து she has really been a part of the movie in a big way. அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், நான் கேஎஸ் ரவிக்குமார் சார், ஊர்வசி மேடம் அண்ட் யோகி பாபு சார் 4 பேர் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ட்ராமா நடக்கும்போது அந்த என்டையர் சீனை வந்து ஒன்றா உட்காந்து ஃபுல் டைலாக்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் டைலாக்லேருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம். இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் 4 பேர் நடிக்கும் போது ஃபுல் இன்னும் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம், 2 தடவை 3 தடவை அது தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது ஃபுல் ஷாட் எடுப்போம். அப்புறம் டைரக்டர் சார் வந்து கேமரா இந்த பக்கம் அந்த வைக்கும்போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க. யூஸ்வலி இப்போ நீங்கள் என்ன நடக்குது, ஒரு ஆக்டர் நடிக்கும்போது நம்ம எல்லாம் போய் உட்காந்துடுறோம். பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மேடம் ஷார்ட் இருந்தால் நான் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடியிலேருந்து. அதே மாதிரி அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்த கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் ஸோ வண்டர்ஃபுல். எனக்கு வந்து ஐ ஹேட் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சொல்லிட்டு போகலாம். ஸோ மெனி லவ்லி ஆர்டிஸ்ட், ஸோ மெனி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஐ வாண்ட் எஸ்பெஷலி தேங்க் மை டைரக்டர் சார். இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், பட் இந்த என்டையர் படத்துக்கு காரணமே மை டைரக்டர் சார் தான், என்னுடைய அப்பா. இதுக்கு மேலே வந்து நான் இவ்வளோ லக்கி கிடையாது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹேவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் கிரேட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் அம்மா சொல்லணும், ப்ரொடியூசர் மேடம், கண்டிப்பாக ப்ரொடியூசர் பற்றி பேசி தான் ஆகணும் இல்லையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சிஸ்டர் டூ. அண்ட் டு சம்மன் இட் அப் இந்த லவ்லி ஈவினிங் ஆன் சண்டே ப்ளஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் யூஆர் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட். உங்களோட சப்போர்ட் தான் இஸ் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் த பிரிட்ஜ் between us and the audience. So thank you so much press for being amazing friends to us, not only today, right from beginning, from I started acting, and you've been a family to me. நிக்கில் வர டைலாக்ல கொடுத்தீங்கன்னா இப்படி தான் லொகேஷன்லையோ ஏன்னா ஷூட் ஆகிட்டு தான் கடைசி வர்றாரு. அதை எப்படியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தி பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ் வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ். நீங்கள் வந்து ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் August 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் மூவி ஃபார் எவ்ரி ஒன். வி ஆல் ஹவ் டன் ஆர் பெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேர் இன் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள், யூ வில் ரியலி ஹாவ் அ கிரேட் டைம். அண்ட் த ஷோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல்வேஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். Appreciate everything you do for us. Thank you. அந்தகன் பத்தின விஷயங்கள், அந்தகன் உருவானது எப்படி, அந்தகன் எப்படி நடிச்சாங்க, அது மாதிரி அந்தகன் பத்தின கேள்விகளை கேட்கலாம். பிரசாந்த், உங்களுக்கு 3 ரிக்வெஸ்ட். ஒன்று வந்து ப்ரொடியூசர் சாந்தி தியாகராஜன் மேடம், 2வது பிரீத்தி தியாகராஜன் மேடம், ப்ளஸ் ஏஜிஎஸ் கோட்டுக்கு வந்து அவங்க தனியாக ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அதனால கோட்டு பற்றி அந்த 3rd சிங்கிள் சாங்கு அந்த விஷயங்கள் அதை வந்து உங்களோட பர்சனல் ப்ரெஸ் மீட்டில் வச்சுக்கலாம். மற்றபடி அந்தகன் தவிர்த்து இருக்கிற விஷயங்களை நீ காலையில் அப்பா சொன்னார், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் மட்டும் தனியாக ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்க போகிறேன்னு, அதில் நம்ம பேசிக்கலாம். ஸோ கோட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ அந்தகனை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம ஊடக நண்பர்கள் கேட்கலாம். ஒரே நிமிஷம் கார்த்திக். சார், அந்தகன்ல சார் வந்து பிராமிஸ் சொன்னாங்க சார். அது இல்லாம அந்த கன் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது? அந்தகன்னா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழ்ல. அதுக்காக ரொம்ப தமிழ்ல போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்தகன் வச்சிருக்கோம். அந்த கன்னெல்லாம் இல்லை. அது நம்ம ஆக்ஷன் சாரா பார்த்தோம், கண்ணுக்கு பயங்கர ஃபாஸ்டா கார் ஓட்டுல படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. நிறைய ஆக்ஷன் இருக்கு இந்த படத்துல. சமுத்திரக்கனி சானும் பிரசாந்த் பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காங்க. சார் சமுத்திரக்கனி சார், கார்த்திக் சார், இப்படி நிறைய இந்த படத்துல நான் போட்டை பத்தி கேட்கலான்ட்டாரு. அதனால இவங்க எல்லாரும் சரி, எப்போ நீங்க வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க ஒரு பீரியடு, நடிகைகளின் நாயகன். இப்ப நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன?
ரொம்ப நன்றி சார், கேட்கவே நல்லா இருக்கு. இப்போ வந்து என்ன குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா, இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அது வந்து நாயகன்லாம் கிடையாது, வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த அந்தகன் நீங்கள் இந்த அந்தகனோட என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள். அனைவரும் இங்கே உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம். அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் த மீடியா, அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தகன் இஸ் கமிங் ஆன் August 9. தேங்க்யூ. பிரசாந்த் சார், முதல் தடவையா அந்த கண் பார்வையற்றவராக நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஆணழகன்னு சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றால பார்க்க முடியாது. நீங்க இந்த இதில் நடிச்சதுல வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன பிரச்சனைகள்? தேங்க்யூ மினேஷ் சார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எப்படின்னா இப்போ கண்ணு தெரியாத நம்ம வந்து கண்ணை மூடணும் வைங்களேன், இருட்டிடும். ஓகே, அப்போது ரைட், இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடலாம். பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும், உங்களையும் நம்ப வைக்கணும். எனக்கு பார்வை தெரியல, எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான். இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருந்திருக்காங்க. எங்கள் ஐயா இருந்தார், இப்போ இவங்க இருந்திருக்காங்க, பிரியா இருக்காங்க, வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மீ அண்ட் தே மேட் ஷூர் ஐ டிட் அ குட் ஜாப். பிரசாந்த் சார், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ் சார். சார், ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது. படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க, பட் அந்த மியூசிக் டைரக்டர் சில ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பிரியா ஆனந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டவுட் வரும், இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா. இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின். அதான் படமே. இப்போ இவரு சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவெல்லாம் பல ஆங்கிள் பார்த்துருக்கேன் அவரை. கண்ணு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும். அதை நம்ம வாலண்டியராக கிரியேட் பண்ணியிருப்போம், வாண்டடாக. அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸே. பிரசாந்த் சார், நீங்க விஷுவலி சேலஞ்சா பண்றதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணோம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அந்த நீங்கள் பிளைண்டை பார்த்தீங்கன்னா they will be having a walk. ரைட் கால் வைக்கும்போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ. இந்த பியானோ வாசிக்கும் போது ஹவு தே நோ விச் இஸ் த மிடில் சி. அந்த கையை வச்சுட்டு they will scan the entire keyboard and then they will come to the middle C. ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் they go through senses. அவங்க காதும் உங்கள் கை தான் ஐஸ் ஃபார் தெம். ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது நிறைய விஷயங்கள் நான் பார்த்து I was following, நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட், ஒரு பார்வை இல்லாதவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது என்னால் உணர முடிஞ்சது. அண்ட் ஐ ரியலி விஷ் தட் நோ ஒன் இஸ் born blind. யாருமே வந்து ஆகக்கூடாது. பட் இட்ஸ் சச் அ வெரி டீப் ஃபீலிங். But in the படத்தில் I was able to experience this, and thanks to my director for making me be a part of this project. சார், ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹேவ் கம்பேரிசன்ஸ். அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்தாச்சு, டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூ ஆர் கோனா ஸ்ட்ரைக்? ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாரா? சார், இப்போது தெரிஞ்சுதான் நம்ம இறங்கியிருக்கோம் ஒன்று. ரெண்டாவது வந்து ரீமேட் ஃபிலிம். அண்ட் மூணாவது, இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம். ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்கும், தவிர்த்து ஒரு ரீமேக்கெல்லாம் இருக்காது. காரணம் வந்து அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ். ஒவ்வொருத்தருமே வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அவங்க they brought in their own persona into the character. அவங்க வந்து they made sure every character stands bigger. And also my crew, the cameraman sir, yaar ellarume they made sure the movie is looking bigger. And my director has made sure that every frame is spectacular. அதனால வந்து நீங்க படம் பார்க்கும்போது you will be in for a big treat. ஸோ தேங்க்யூ. பிரசாந்த் அவர்களுக்கு இது கேள்வி. நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா வந்து நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? Every actor brings his best to the character. So அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் I'll definitely get it. அதை அப்சர்வ் பண்ணிப்பேன். Everything better I can do, I'll definitely better it.
ஸோ பிரியா, நீங்க வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலா ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸா ஃபீல் பண்ணீங்களா பிரியா? நான் கண்டிப்பா இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேர்லா தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நாங்க இப்போ போயிட்டு வந்த ப்ரொமோஷன் கூட ஐ ஃபெல்ட் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க. அண்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ்ட் அமேசிங். இது 7வது படம். திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் so exciting for me as an audience to have watched them and continue watching them. And நாங்க போன இடத்துலலாம் the kind of response we got from everybody and it's so exciting. இவரு வந்து there's something very special about his fans. அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போ வர பாட்டு மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில வரும்போது கூட everyone is just waiting for him to come back. Everyone is rooting for him. மீடியா வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட். So it's all very exciting. So நானும் I'm just looking forward to him coming back on August 9th. சூப்பர், தேங்க்யூ. ஃபைனலி சிம்ரன் மேம் கேள்வி. மேம், நீங்க ஏற்கனவே 6 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க ஹீரோவுக்கே வில்லியா நடிக்கும் போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? How was your experience? இது வில்லி கிடையாது. இட் இஸ் a beautiful character. It's a kind of like Tabu's character we already seen. Actually already பார்த்தேன், ரசித்தேன். நான் வில்லி தான் நடிச்சிருக்கேன். ஓகே. So அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. So I think I'm very sure that உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது. Thanks. பிரசாந்த் சார், எப்பவும் இளமையா இருக்கீங்க, அது ரகசியம் என்ன? சார், நீங்க கொடுக்குற அன்பும் என்னோட ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களோட சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார், வேற எதுவும் கிடையாது. சார் ரைட்டிங் சார் இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னன்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நம்ம பார்த்தது கிடையாது. எல்லா ஆக்டரும் ஒன்றா போறீங்க. ஏன்னா 2-3 டெக்னீஷியன் தான் வரல கொடுக்கணும் கூட, சரிங்களா? இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயமா இருக்கும்? யாருமே சொல்லலாம் பதில். சார் பிரசாந்த், இந்த படத்தில் வந்து ஒரு பார்வையற்றோட நடிச்சிருக்கீங்க. அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. Are you going to do anything for the welfare of blind after this film? சார், நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். I don't say things out and I already done a lot of things before. It's something private. நான் தனியாக பண்ணுறது வந்து it's something private I do from behind. And நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சார், அந்தகன் படம் வந்ததுல இருந்து உங்க கேரக்டரே வந்து நீங்க வாழ்க்கை பொழுது கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷனுமே. ஏன்? அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டர் ரிலேட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் வாட் an artist has to be part of the character சார். வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்து அவங்க கூட வந்து கம்மிங் ஷாட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு. அப்பா இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பாரு, பழைய ஹீரோ. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை சார். ஏன்னா உங்க கூட வந்து ஜோடியா நடிச்சிருவாங்க. இல்ல திடீர்னு இல்ல வரசைக்காதுங்க, அப்படி சொல்லிடுவாங்க. ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5 இல்ல 6வது படம். அது சிம்ரனோட அதே மாதிரி தான். உள்ள படம் நடிக்கணும், நல்லதாங்க. அங்க போனா என் டேரக்டர் என்ன சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். என் கூட அந்த ஸ்டார் என்ன பண்ணுவோம் அதை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதான் என் கேரக்டர். அதாவது படத்துல வந்து டைரக்டர் சார் சமுத்திரகனி சார் எல்லாம் சொன்னாங்க, படத்துல வந்து பயங்கரமா திட்டினீங்க அப்படின்னு. அப்படி பொதுவாக சோக சீன்லாம் நம்மகிட்ட வந்து ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து டீசல் போடாம அழுவாங்கம்பாங்க. சரி, இப்பனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டேரக்டர் யாரை நினைச்சுக்கிட்டு அவரை திட்டினீங்க? எங்க அப்பாவை, அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லயே ஊறி இருக்கு. ஸோ எங்க அப்பாவை நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு வருது. சூப்பர். மேடம், சிம்ரன் மேடம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது 6 படம் சார் கூட பண்ணிருக்கீங்க. அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம்? சேமாக தான் இருக்காங்க. எனக்கு அந்த கேப்பே தெரியல. அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்தாகன்ல வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்ற நாளில். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட், ஹம்பிள், கேரிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நம்ம 2 பேருக்குள்ள அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ், டான்ஸ், ஃபைட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம்.
தேங்க்யூ. நிகழ்வு பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனா அவங்க என்கிட்ட போய் கோச்சுப்பாங்க, பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம். என்னன்னா பசந்த் சார் வந்து ஜிம் சொல்லிட்டு இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சார் பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி இடுப்பு ஏன்னா நீங்க ஜிம் சிம்ரன் மேடம் நீங்க பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க. கார்த்திக், பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்கெல்லாம் இடுப்பு வலி வராது. ஏன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர் ஓடுறது, ஹெவி வெயிட் தூக்குறது மாதிரி. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் யாரும் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வலி தான், தப்பாலாம் நினைச்சிடாதீங்க. சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணகி ராஜேந்திர நீங்க கூட முடிஞ்ச வாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க. இல்ல நீங்க கூட வாங்க, சூப்பர் நிறைய வெயிட் நைட் ஓடுறீங்க, வாங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க. நன்றி. சார் எடுத்தீங்க சார் தான். சிம்ரன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீனாட்சி. சார் சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணகிரியை தோண்டினால் பாட்டு ரசித்தேன் தமிழ்லாம் நிறைய படம் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. ஆனா இந்த படத்துல வந்து தேராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடல, பிரியானந்த் தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? தேராஜ் சார் மேல கோவம் வந்தது அப்படி மாத்திட்டாங்கன்னு? ஐ திங்க் டர்னக்கா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா ஆனந்த் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க சூப்பர் கேள்வி, இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிட்டு தானே இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோமா, நாங்கள் 2 பேர் டான்ஸ் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த நேரத்தில் ஒரு சாங் போட்டு ப்ரோமோ சாங் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஃபுல் விஷயம் வரும்போது நீங்கள் எங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். கிருஷ்ணன் சார் வந்து இந்த டர்னக்கா தமிழக பாட்டு இவ்வளோ வைப்பாகும், இவ்வளோ பாப்புலர் ஆகணும் பண்ணுறப்ப யோசிச்சிங்களா? நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமாம் இல்லை சார், எங்கள் நோக்கமே அதுதான். அந்த படம் பண்ணும்போது இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையன்னு சொல்கிறது. அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவா சாரை வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்காக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோகிராஃபி, அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் 1 சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத். கூட வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு வாய்ஸு. ஒரு பாட்டுக்கு எவ்வளோதான் சேர்க்க முடியும், ஒரு பக்கம் போகிற அதை பேக் பண்ண முடியும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடிருக்கோம். ரொம்ப அது தான் இன் வெரி பிக் வே. இன்னைக்கு அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டு இருக்கு, அந்த ஹூக் ஸ்டெப் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எதை நோக்கி நாங்கள் ஆரம்பிச்சோமோ அது ரீச் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ, த பிரஸ் அண்ட் த பப்ளிக், they made it the success. Thanks to everyone. தேங்க்யூ. சமுத்திரகணி சார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். சமுத்திரகணி சார் ஒரே ஒரு கேள்வி சார். இங்க சார் உங்களோட பிரசாந்த் சாரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. Why don't you expect ஒரு நாடோடிகள் 3 இல்ல சசிகுமாரோட சேர்ந்து ஒரு சுப்பிரமணியம் 2 அந்த மாதிரி? அல்ல, அந்த மாதிரி 2, 3 எல்லாம் இல்லை, புதுசாகவே ஒரு கதை பேசியிருக்கோம். அது ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுவோம், வரும். தேங்க்யூ சார். ரொம்ப சீக்கிரமாக வரும், ஒரு நல்ல படைப்பு வரும்.